பழனிசாமி கூட்டணி வைத்துள்ள மத்திய அரசால் கூட மறுக்க முடியாத அளவுக்கு தனது அரசு சாதனை படைத்துள்ளதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரத்தில் பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாக்களை முதல்வர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். தொடர்ந்து உரையாற்றிய அவர், சென்னை புறநகரில் வாழும் மக்களுக்கு பட்டாக்கள் பயனாக இருக்கும் என்றும், ஏழை மக்களுக்கு பட்டா வழங்குவதில்தான் எப்போதும் தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை 17,74,000 பேருக்கு இதுவரை பட்டா வழங்கியுள்ளதாகவும், கடந்த 5 மாதங்களில் மட்டும் 5 லட்சம் பேருக்கு பட்டா வழங்கியிருப்பதாகவும் தெரிவித்தார். கல்வியும் மருத்துவமும் திராவிட மாடல் அரசின் இரு கண்கள் என குறிப்பிட்ட முதல்வர் மு.க.ஸ்டாலின், நாட்டில் வளர்ச்சியடையும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு முன்னிலையில் இருப்பதாக தெரிவித்தார். உங்களுக்கு என்ன வைத்தறிச்சல்னா, இந்திய அளவில் பிரதமர் மோடியால சாதிக்க முடியாதத மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் சாதிக்க முடியாதத இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சாதிச்சிட்டு இருக்கிறான. இதுதான் அவங்க வைத்தறிச்சலுக்கு காரணம். மாண்புமிகு பழனிசாமி அவர்களே, நீங்க கூட்டணி வச்சிருக்கிற ஒன்றிய அரசால கூட மறுக்க முடியாத அளவுக்கு சாதனைகளை செஞ்சு தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில நாம கொண்டு போறோம். பார்ப்பனியத்தை ஊக்குவித்ததாக எம்ஜிஆர் குறித்து பேசிய திருமாவளவனுக்கு பதிலளித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி, எம்ஜிஆரை பற்றி பேசினால் திருமாவளவன் காணாமல் போய்விடுவார் என விமர்சித்துள்ளார். இதுகுறித்து இருவர் பேசியதையும் வினை எதிர்வினை பகுதியில் தற்போது பார்க்கலாம். ஒரு தேசிய கட்சி எம்ஜிஆர் உருவானதால் ஒரு நன்மை உண்டானது. எம்ஜிஆர் கலைஞருக்கு எதிராக விமர்சனம் செய்தார், வெறுப்பு அரசியலை விதைத்தார், அல்லது திராவிட இயக்கத்துக்குள்ளே பார்ப்பனியத்தை ஊடுருவ செய்வதற்கு காரணமாக இருந்தார். ஒரு பார்ப்பன பெண்மணியே ஒரு திராவிட இயக்கத்தின் தலைவராவதற்கு அவர் பாதை வகுத்து தந்தார் என்ற விமர்சனங்கள் ஒருபுறம் இருந்தாலும், ஒரு நன்மை வாய்த்தது என்னவென்றால், தேசிய கட்சிகள் இங்கே காலூன்ற முடியாமல் தடுக்க முடிந்தது. எம்ஜிஆர் பேசுறதுக்குள்ள அவருக்கு வேணும், யாரா எப்படி பேசணும் தெரியும். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தெய்வமாக எண்ணிக்கிட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள் இவர் விமர்சனம் செய்தா அரசியல்ல காணாம போயிருந்தார். எவ்வளவு ஜாதி சேர்ந்திருக்காங்க, எவ்வளவு மதத்தை சேர்ந்தவர் எங்க இயக்கத்தில் இருக்கிறாங்க, எல்லாம் ஒற்றுமையா நாங்க செயல்படுறோம். சில பேருக்கு பொறுக்கல, எரிச்சல், அவர் நினைத்தது நடக்கல, அதனுடைய வெறுப்பினுடைய வெளிப்பாடுதான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கக்கிக் கொண்டிருக்கிறார். தமிழகத்தில் தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 7 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ஈரோடு மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மன்னார்குடியில் 11 சென்டிமீட்டரும், காட்டுமயிலூரில் 10 சென்டிமீட்டரும், வேப்பூர், நெய்வேலி உள்ளிட்ட இடங்களில் தலா 9 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. தங்கத்தின் விலை கடந்த 5 நாட்களாக அடுத்தடுத்து ஏணியில் ஏறிக்கொண்டிருந்த நிலையில் இன்று சற்றே சரிவை சந்தித்துள்ளது. தங்கத்தின் மீதான முதலீடுகள் அதிகரித்து வருவதால் சர்வதேச சந்தையில் தங்கத்தின் மதிப்பு கடந்த 5 நாட்களாக உயர்ந்து கொண்டே இருந்தது. மேலும் பொருளாதாரத்தில் தொடரும் அசாதாரண சூழல், அமெரிக்க வரி விதிப்பு போன்ற காரணங்களும் தங்கம் விலை உயர்வுக்கு காரணம் என கணிக்கப்பட்டது. கடந்த 4ஆம் தேதி 74,360 ரூபாயாக இருந்த ஒரு சவரன் தங்கத்தின் விலை அடுத்த நாளே 600 ரூபாய் உயர்ந்தது. 6ஆம் தேதி சவரனுக்கு 80 ரூபாயும், 7ஆம் தேதி சவரனுக்கு 160 ரூபாயும் அதிகரித்தது. நேற்று ஒரே நாளில் அதிரடியாக 560 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தங்கம் விலை 75,760ஆக வரலாறு காணாத உச்சத்தை தொட்டது. இந்நிலையில் சென்னையில் இன்று தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் தங்கத்தின் விலை 25 ரூபாய் குறைந்து 9,445 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலை மாற்றம் எதுவும் இன்றி 1 கிராம் 127 ரூபாய் என விற்பனையாகிறது. ஆணவ கொலையை தடுக்க சிறப்பு சட்டம் இயற்றக் கோரி நாகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
ஆட்சி அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ஆலு ஷான் நவாஸ் கலந்து கொண்டார். அப்போது ஆணவ படுகொலைக்கு எதிராக மத்திய மாநில அரசுகள் தடுப்புச் சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றும் நெல்லை ஆணவ கொலைக்கு உரிய நீதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். மணப்பாறை சிப்காட்டில் விரைவில் 5000 பேருக்கு வேலை கொடுக்கும் புதிய தொழிற்சாலையை முதல்வர் அறிவிக்க உள்ளதாக அமைச்சர் கே நேரு தெரிவித்துள்ளார். திருச்சி கலைஞர் அறிவாலயத்தில் செட்டிநாடு வணிக சந்தை கண்காட்சியை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள துப்புரவு பணியாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் விரைவில் தீர்வு காணப்படும் என்றும் கூறினார். சென்னை மாநகராட்சியின் கீழ் பணியாற்றும் தூய்மைப் பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி 9வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு தரப்பில் அமைச்சர் சேகர் பாபு, சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்டோர் தொழிலாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சென்றனர். அரசு தரப்பில் நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என தூய்மை பணியாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அதோடு தங்கள் கோரிக்கைகளில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் அவை நிறைவேற்றப்படும் வரை போராட்டம் தொடரும் என்றும் அறிவித்துள்ளனர். தமிழக முதல்வர் அவர்களே, இந்த சுதந்திர தினம், இந்த ஆகஸ்ட் 15 தூய்மை பணியாளர்கள் நிரந்தரம் இல்லையேல் சுதந்திரம் இல்லை, சுதந்திரம் எமது பிறப்புரிமை என்ற முழக்கத்தை தொடர்ந்து எழுப்பி வருகிறார்கள் என்பதையும் உங்களுடைய பார்வைக்கு இந்த பத்திரிகையாளர் மூலம் முன்வைக்கிறோம். தமிழக அரசு, தமிழக அரசும் தமிழ்நாடு முதல்வரும் இவர்களுக்கு நியாயம் வழங்க வேண்டும் என்று உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். சென்னையில் குப்பைகளை அகற்றாத மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து எஸ்டிபிஐ கட்சியினர் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 9 நாட்களாக தூய்மைப் பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் பிராட்வே, திருவிக நகர் போன்ற பகுதிகளில் குப்பைகள் தேக்கமடைந்தது. இதனால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கூறி எஸ்டிபிஐ கட்சியினர் மண்ணடி சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் கூறியதை அடுத்து போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டனர். ரயில் பாதை மேம்பாட்டு பணி காரணமாக சென்ட்ரல் கும்மிடிப்பூண்டி தடத்தில் 17 மின்சார ரயில்களின் சேவை இன்றும் 11ஆம் தேதியும் ரத்து செய்யப்படுகிறது. அதன்படி கடற்கரை கும்மிடிப்பூண்டி, சென்ட்ரல் சூலூர்பேட்டை, சென்ட்ரல் ஆவடி இடையே சில மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுகின்றன. இதேபோல சூலூர்பேட்டை, நெல்லூர், ஆவடி, சென்ட்ரல் இடையே இயக்கப்படும் ரயில்களும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்கள் ரத்து செய்யப்படுவதால் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என சென்னை ரயில்வே கோட்டம் தெரிவித்துள்ளது. முன்விரோதம் காரணமாக 3 ஆண்டுகளில் 475 கொலைகள் நடந்திருப்பது தெரியவந்துள்ளது. தமிழகத்தில் நடக்கும் கொலைகளுக்கான காரணங்களில் முதல் 3 இடங்களில் குடும்ப தகராறு, வாய் தகராறு மற்றும் முன்விரோதம் ஆகியவை உள்ளன. அந்த வகையில் முன்விரோதம் காரணமாக 475 கொலைகள் நடந்துள்ளதாக காவல்துறை புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. முன்விரோதம் காரணமாக பழிக்கு பழி வாங்க துடிப்போரை ரகசியமாக கண்காணித்து போலீசார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தால் இத்தகைய கொலைகள் குறையும் என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். நடிகர் விக்ரம் பிரபு மற்றும் LK அக்ஷய்குமார் ஆகியோர் நடிப்பில் சிறைப்பட ஃபர்ஸ்ட் லுக்கை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் வெளியிட்டார். டாடாக்காரன் இயக்குனர் தமிழின் கதையை வைத்து வெற்றிமாறனின் இணை இயக்குனர் சுரேஷ் ராஜ்குமார் இயக்கியுள்ள திரைப்படம் சிறை. இப்படத்தை 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ சார்பில் லலித்குமார் தயாரித்துள்ளார். இப்படத்திற்கு ஜஸ்டின் பிரபாகர் இசையமைத்துள்ளார். பிலோமின் ராஸ் படத்தொகுப்பை மேற்கொள்கிறார். தற்போது படத்தின் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பரபரப்பாக நடைபெற்று வரும் நிலையில் ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகி இருக்கிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர் ரயில்வே மேம்பாலத்தில் லாரி கவிழ்ந்ததால் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த மேம்பாலத்தில் உள்ள சாலையை கான்கிரீட்டில் இருந்து தார் ஊற்றி மாற்றிய 7 மாதங்களில் 12வது முறையாக விபத்து ஏற்பட்டுள்ளது. இன்று காலை கர்நாடகாவிலிருந்து கோவை சென்ற லாரி வளைவில் திரும்பும்போது கவிழ்ந்தது. இந்த பிரச்சனையை சரி செய்ய அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்துகின்றனர். கேரளா அருகே விவசாய நிலத்தில் போடப்பட்டிருந்த வலையில் புலி சிக்கியது. இந்த நிலையில் வனத்துறையினர் புலிக்கு மயக்க ஊசி செலுத்துவதற்கு வந்தபோது தப்பித்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள குமரி பகுதிக்குள் ஓடியது. அப்போது புலியை பின்தொடர்ந்த வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி புலியை பிடித்தனர். மருத்துவ பரிசோதனைக்கு பின்னர் புலியை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விடுவிக்க உள்ளனர். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் பாகிஸ்தான் விமானப்படையின் 5 போர் விமானங்களை இந்திய விமானப்படை சுட்டு வீழ்த்தியதாக இந்திய விமானப்படை தலைவர் AP சிங் தெரிவித்துள்ளார். மேலும் ஒரு பெரிய ரக விமானமும் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து ஏவுகணை மூலம் அந்த பெரிய விமானம் தாக்கப்பட்டதாகவும் இதுவே இந்திய விமானப்படையின் மிக நீண்ட தூர தாக்குதல் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் குறித்த தகவலை இந்திய விமானப்படை தலைவர் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்துவது இதுவே முதன்முறையாகும். பயங்கரவாத முகாம் ஒன்றை தாக்கியதற்கான புகைப்பட ஆதாரங்களை வெளியிட்ட அவர் இந்திய பிராந்தியத்தில் விழுந்த பாகிஸ்தானின் ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளின் பாகங்கள் கைப்பற்றப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். சமீபத்தில் வாங்கப்பட்ட S-400 பாதுகாப்பு அமைப்பு சிறப்பாக செயல்பட்டதால் பாகிஸ்தான் விமானங்களால் நமது எல்லைக்குள் நுழைய முடியவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் பாதுகாப்புத்துறை உற்பத்தி 2024-25 நிதியாண்டில் ரூபாய் 1,50,000 கோடியாக உயர்ந்து புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. இது கடந்த நிதியாண்டை விட 18% உயர்வாகும். 2019-20 நிதியாண்டில் இருந்த உற்பத்தியுடன் ஒப்பிடும்போது இது 90% அதிகரிப்பாகும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியாவின் பாதுகாப்புத்துறை உற்பத்தி தளம் வலுப்பெற்று வருவதாக அவர் கூறினார். பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தனியார் துறைகளின் கூட்டு முயற்சிகளே இந்த சாதனைக்கு காரணம் என்றும் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்தார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வாக்கு திருட்டு என்ற அணுகுண்டை ஆதாரங்களுடன் வீசிய நிலையில் தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்திலிருந்து பல மாநிலங்களின் வாக்காளர்கள் பட்டியல்கள் காணாமல் போயுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆனால் இந்த குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. இணையதளங்களிலிருந்து சில பக்கங்கள் நீக்கப்பட்டதாகவும் வாக்காளர் பட்டியல் நீக்கப்பட்டதாக வெளியாகும் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த தேர்தல் ஆணையம் அனைத்து வாக்காளர் பட்டியல்களும் பொதுவில் யார் வேண்டுமானாலும் அணுகக்கூடியதாகவும் பதிவிறக்கம் செய்யக்கூடியதாகவும் இருக்கிறது என்று தெரிவித்துள்ளது. தேர்தல் ஆணையத்தின் இணையதள பக்கத்திலிருந்து வாக்காளர் பட்டியல்கள் ஒரே நாள் இரவில் நீக்கப்பட்டிருப்பதாக எக்ஸ் பக்கத்தில் வெளியிடப்பட்ட குற்றச்சாட்டு பதிவை மேற்கோள் காட்டி இது தவறான தகவல் என்று பதிவு செய்திருக்கிறது தேர்தல் ஆணையம். அஸ்ஸாமில் காயமடைந்த பெண் யானை ஒன்று பாகனால் 95 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடக்க வைக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கவுஹாத்தியில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் காயமடைந்த மாணிக்கி என்ற பெண் யானை 8 மாதங்களாக வலியில் அவதிக்குள்ளாகியிருந்து வருகிறது. எனினும் யானைக்கு சிகிச்சை அளிக்காமல் இருந்து வந்த அந்த பாகன் அதனை 95 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடக்க வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் யானையை மீட்டு வனத்துறையினர் சிகிச்சை அளித்துள்ளனர். அதோடு சம்பந்தப்பட்ட பாகன் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 2 சரக்கு ரயில்கள் தடம் புரண்ட விபத்தினால் அவ்வழியே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சிரைகேலா கர்ஸ்வான் மாவட்டத்தில் அதிகாலை 4 மணி அளவில் சாண்டில் ரயில் நிலையம் அருகே ஒரு சரக்கு ரயில் தடம் புரண்டது. விழுந்து கிடந்த பெட்டிகளின் மீது அதே நேரத்தில் எதிர் திசையில் இருந்து வந்த மற்றொரு சரக்கு ரயிலும் மோதியது. 2 ரயில்களிலும் 20க்கும் அதிகமான பெட்டிகள் தண்டவாளத்திலிருந்து தடம் புரண்டன. விபத்து நேரிட்ட பகுதியில் மீட்பு பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த விபத்தின் காரணமாக தென்கிழக்கு ரயில்வேயில் சாண்டில் டாடா நகர் இடையே ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அவ்வழியே இயக்கப்படும் பல எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட ரயில்கள் திருப்பிவிடப்பட்டுள்ளன. பாட்னா டாடா நகர் வந்தே பாரத், டாடா நகர் கடிகார் எக்ஸ்பிரஸ் உள்ளிட்டவை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். உத்தராகண்ட் மாநிலம் உத்தரகாசியில் மேக வெடிப்பால் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் இருந்து ஒரே நாளில் 566 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இதுவரை 840 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதிகளில் சிக்கியுள்ள மேலும் 300 பேரை மீட்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட குப்பைகள் 60 அடி உயரத்திற்கு குவிந்து கிடப்பதால் மீட்பு பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் ஜான்பூர் மாவட்டத்தில் இரவு முழுவதும் பெய்த கனமழையால் வணிக வளாகம் அருகே இருந்த ஒரு உணவகம் இடிந்து தரைமட்டமானது. விபத்தின் போது உணவகத்திற்கு அருகே இருந்த மின்சார கம்பமும் சரிந்து விழுந்ததால் அந்த பகுதியில் மின் விநியோகம் தடைபட்டது. இந்த சம்பவம் நிகழ்ந்தபோது சாலையில் சென்ற மக்கள் அதிர்ச்சியில் உறைந்த நிலையில் இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. உத்தரப்பிரதேசத்தில் சுவர் இடிந்து விழுந்ததில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர் படுகாயமடைந்தார்.
அமரோகா நகரில் பழுதடைந்த கட்டடம் ஒன்றின் சுவர் இடிந்து விழுந்துள்ளது. அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற ஆகிப் மன்சூரி என்பவர் மீது சுவர் விழுந்தது. இதில் படுகாயமடைந்த அவர் உடனடியாக மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த விபத்து தொடர்பான பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி சமூக வலைதளத்தில் வெளியாகியுள்ளது. டெல்லியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப் பாக் பகுதியில் உள்ள நெடுஞ்சாலையில் முழங்கால் அளவுக்கு நீர் தேங்கி உள்ளதால் சாலையோரத்தில் வாகனங்கள் வரிசையாக கடந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதேபோல் பாரத் கன்வென்ஷன் மையத்திற்கு அருகே மழைநீர் தேங்கியிருந்த நிலையில் அதை மோட்டார் மூலம் வெளியேற்றும் பணி மாநகராட்சி தரப்பில் மேற்கொள்ளப்பட்டது. தலைநகரின் பல்வேறு இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக பிரகதி மைதான் பகுதியில் 100 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதற்கிடையே தொடர் மழையால் வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்தியாவின் யூனியன் பிரதேசமான லடாக்கிற்கு தனி மாநில அந்தஸ்து உள்ளிட்ட 4 கோரிக்கைகளை முன்வைத்து அப்பகுதி மக்கள் தங்களது 3 நாட்கள் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். கடந்த 5 ஆண்டுகளாக மத்திய உள்துறை அமைச்சகத்தின் அதிகாரிகளுடன் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியுள்ள நிலையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து தாமதமாக்கப்பட்டு வருவதால் அவர்கள் தங்களது உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இந்த போராட்டத்தில் லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து, அரசியலமைப்பின் 6வது அட்டவணையின் கீழ் லடாக்கை இணைப்பது, லே மற்றும் கார்கில் பகுதிகளுக்கு தனி மக்களவை தொகுதிகள் மற்றும் பொது சேவை ஆணையத்தை உருவாக்குவது ஆகிய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீரில் 6 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் இருக்கும் பாரமுல்லா எம்பி இன்ஜினியர் ரஷீத், பாரமுல்லா எம்பி ரஷீத்தை விடுதலை செய்ய வலியுறுத்தி அவரது கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பயங்கரவாத அமைப்புகளுக்கு நிதி திரட்டியதாக சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட இன்ஜினியர் ரஷீத் திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். எனினும் அவர் 2024 மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டு வென்றார். இந்நிலையில் அவரையும் பிற அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்ய வலியுறுத்தி இன்ஜினியர் ரஷீத்தின் அவாமி இத்திகாத் கட்சியின் தொண்டர்கள் ஸ்ரீநகரில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது அவர்களுக்கும் காவல் படையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ரக்ஷாபந்தன் விடுமுறையை முன்னிட்டு டெல்லி மீரட் விரைவுச் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பண்டிகையை முன்னிட்டு தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல மக்கள் அதிக அளவில் பயணம் மேற்கொண்டதால் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. போக்குவரத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று போக்குவரத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். விடுமுறை காலங்களில் இதுபோன்ற போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது வழக்கம் என்றாலும் ரக்ஷாபந்தன் பண்டிகை காரணமாக இந்த ஆண்டு நெரிசல் அதிகமாகவே இருந்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் இந்திய விமான நிலைய ஆணையத்தின் கீழ் இயங்கும் 81 விமான நிலையங்கள் 10,852 கோடி ரூபாய் இழப்பை சந்தித்துள்ளன. இதில் டெல்லியின் சப்தர்ஜங் விமான நிலையம் 673.91 கோடி ரூபாய் இழப்புடன் முதலிடத்தில் உள்ளது. இந்த விமான நிலையம் வணிக பயன்பாட்டில் இல்லாததே பெரும் இழப்புக்கு முக்கிய காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அகர்தலா, ஹைதராபாத், டேராடூன் மற்றும் விஜயவாடா ஆகிய விமான நிலையங்களும் அதிக இழப்பை சந்தித்துள்ளன. இந்த 81 விமான நிலையங்களில் 22 விமான நிலையங்கள் தற்போது செயல்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹாப்பூர் மாவட்டத்தில் சர்க்கரை மூட்டைகளை ஏற்றிச் சென்ற லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. தேராஜால் பகுதியில் 700 சர்க்கரை மூட்டைகளுடன் லாரி ஒன்று சென்றபோது குறுக்கே கால்நடைகள் வந்ததாக கூறப்படுகிறது. அதன் மீது மோதாமல் இருக்க ஓட்டுநர் முயன்றவே அவரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பள்ளத்தில் இருந்த தண்ணீரில் விழுந்து சர்க்கரை முற்றிலும் கரைய தொடங்கியது. இந்த விபத்து காரணமாக லாரி உரிமையாளருக்கும் சர்க்கரை வியாபாரிக்கும் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. வெள்ளை எண்ணெய் வெளியேறு இயக்கத்தின் 83வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி மும்பையில் காங்கிரஸ் கட்சியினர் பேரணி நடத்தினர். பரங்கியருக்கு எதிரான விடுதலை போராட்டத்தை தீவிரப்படுத்தும் நோக்கில் 1942ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வெள்ளை எண்ணெய் வெளியேறு இயக்கத்தை தொடங்கினார் காந்தியடிகள். இந்த இயக்கம் ஆகஸ்ட் புரட்சி என்று வரலாற்றில் சுட்டிக்காட்டப்படுகிறது. வெள்ளை எண்ணெய் வெளியேறு இயக்கத்தின் 83வது ஆண்டு தினத்தையொட்டி மும்பையில் உள்ள நினைவு சின்னத்தில் அஞ்சலி செலுத்திய காங்கிரஸ் கட்சியினர்
பேரணியும் நடத்தினர். ஓபிசி எனப்படும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் நலனை கருத்தில் கொண்டு கிரிமிலேயர் வருமான உச்சவரம்பில் திருத்தம் செய்ய நாடாளுமன்ற குழு பரிந்துரைத்துள்ளது. சமூக, பொருளாதார மற்றும் கல்வி நிலையில் மேம்பட்டிருக்கும் ஓபிசி வகுப்பினர் கிரிமிலேயர் என்று வகைப்படுத்தப்படுகின்றனர். அவர்கள் கல்வி, அரசு வேலைவாய்ப்புகளில் சில இடஒதுக்கீடுகளை பெற முடியாது. இவர்களுக்கான வருமான உச்சவரம்பை 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மத்திய பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை ஆய்வு செய்யும். ஆனால் 2017ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த ஆய்வு நடத்தப்படவில்லை. இந்த நிலையில் பாஜக எம்பி கணேஷ் சிங் தலைமையிலான நாடாளுமன்ற குழு இதுகுறித்த ஆய்வை மேற்கொண்டு நாடாளுமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்தது. அதில் தற்போது வழங்கப்படும் கிரிமிலேயர் உச்சவரம்பு மிகவும் குறைவு என்றும் இதன் வாயிலாக குறிப்பிட்ட அளவிலான மக்கள் மட்டுமே பயனடைந்து வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது உள்ள பணவீக்கம், வருமான உயர்வு உள்ளிட்டவற்றை கருத்தில் வைத்து கிரிமிலேயர் உச்சவரம்பை அதிகரிப்பது காலத்தின் தேவை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி 25 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சின்னத்திரை நடிகையாக அதிகாரம் பூசுகிறார். 2019 மக்களவைத் தேர்தலில் அமேதி தொகுதியில் ராகுல் காந்தியை தோற்கடித்தவர் என புகழ் பெற்றவர் ஸ்மிருதி இரானி. 2 முறை மத்திய அமைச்சராக இருந்துள்ளார். ஏற்கனவே சின்னத்திரை தொடர்களில் நடித்து வந்த இவர் பரபரப்பான அரசியல் வாழ்விலிருந்து சற்று விலகி மீண்டும் சின்னத்திரை தொடரில் நடிக்கிறார். தனது நடிப்பில் 2000ஆவது ஆண்டில் மெகா ஹிட் அடித்த கியூங்கி சாஸ் பி கபி பகுதி என்ற தொலைக்காட்சி தொடரின் 2ஆம் பாகத்தில் துளசி விராணி என்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். இதில் சின்னத்திரை வரலாற்றில் முதன்முறையாக ஒரு எபிசோடுக்கு 14 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சம்பளம் குறித்த கேள்விக்கு தனது கடின உழைப்புதான் காரணம் என பதிலளித்துள்ளார் ஸ்மிருதி இரானி. சினிமாவில் விஜயின் வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டவர் நடிகர் விஜயகாந்த் என விஜயின் தந்தையும் இயக்குநருமான எஸ். ஏ. சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார். கேப்டன் பிரபாகரன் படத்தின் புதிய ட்ரெய்லர் விழாவில் பங்கேற்றவர் விஜயகாந்த் குறித்த நினைவுகளை பகிர்ந்து கொண்டார். என்னுடைய மகன், உங்களுக்கெல்லாம் தெரியும், விஜய் அவருடைய முதல் படம் ஒரு 69-70 லட்சம் ரூபா கிட்டத்தட்ட செலவு பண்ணி நாளைய தீர்ப்புன்னு படம் எடுத்தேன். சரியாக போகலை, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். எப்படி ஆனால் அவர் நடிகனாக வந்துட்டார். அவரை நம்ம எப்படியோ ப்ரமோட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணப்போ, சரி ஒரு பெரிய நடிகரோடு நடிக்க வைப்பாமே அப்படின்னு பிளான் பண்ணேன். ஆனால் எந்த பெரிய நடிகரும் ஒத்துக்கிறல. என் மனைவி சொன்னாங்க, ஏங்க நீங்கள் விஜயகாந்த்கிட்ட கேட்கல அப்படின்னு. இல்லைம்மா, அவர் கேட்டால் பண்ணிவிடுவார், ஆனால் எனக்கு என்னமோ டெலிகேட்டாக இருக்குது, இத்தனை படம் பண்ணிவிட்டு எப்படி போய் கேட்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணுங்க, அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னா. நான் ஃபோன் பண்ணுறேன். நான் ஃபோன் பண்ணி, விஜய் வீட்டில் இருக்கியாம்மா அப்படின்னு. ஆமாம் சார், இன்றைக்கி ஷூட்டிங்கில் சார், மத்தியானம் தான் சார், 2 மணிக்கு. நான் ஒரு 5 நிமிஷத்தில் வரட்டுமா அப்படின்னு கேட்டேன். என்ன சார் விஷயம்? இல்லை ஒரு சின்ன உதவி, அதுக்காக நான் வர்றேன் அப்படின்னு சொன்னேன். வர்றேன்னு சொல்லிட்டு குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு நான் வெளியே வர்றேன், என் பெட்ரூமில் உட்கார்ந்துருக்காரு. என்ன விஜய் அப்படின்னு. நீங்கள் எதுக்கு சார் வரணும்? நீங்கள் பேசும்போது ஒரு உதவின்னு கேட்ட மாதிரி எனக்கு காதல் விழுந்துச்சு. உதவி கேட்டு நீங்கள் என் வீட்டுக்கு வரக்கூடாது சார். இதுதான் மனிதம்ன்றது, ஹியூமனிட்டி.